E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் இறுதியாக நமது கான்ஸ்டிடியூஷனை அறிமுகப்படுத்தி உரையாற்றும் போது அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்னு என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம், எந்த ஊரில் உருவாக்கியிருக்கிறோம், எந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சோஷியல் டெமோக்ரஸியும் எக்கனாமிக் டெமோக்ரஸியும் வாய்ப்பே இல்லாத ஒரு ஊரில் உருவாக்கி இருக்கிறோம்னு சொன்னார். வாய்ப்பே கிடையாது. நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடர்ன் சிந்தனை இருக்குல்ல, டெமோக்ரஸிங்கிற சிந்தனை, அதற்கு சற்றும் பொருத்தம் இல்லாத ஒரு அமைப்பு இது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில், அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு இயக்கம், 2 இயக்கங்கள் தோன்றுகின்றன 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு இயக்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த ஊரில் சமத்துவம் வேண்டும், இந்த ஊரில் வேறுபாடுகள் களையப்பட வேண்டும், இந்த ஊரில் சமதர்மம் நிலவ வேண்டும், அதை நிறுவ வேண்டும் அப்படின்னு ஒரு இயக்கம். அது நம்ம திராவிட இயக்கம். அதுவும் 100 ஆண்டுகள். இப்பொழுது செப்டம்பர் எல்லாம் கரெக்டாக 100 ஆண்டுகள் ஆக போது சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட 1920 2028. அதே காலகட்டத்தில் சனாதன தர்மத்தை நிறுவுவோம் என்று ஆரம்பிக்கப்பட்டது இன்னொரு இயக்கம். அவர்கள் மிக வலுவாக வளர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த 100 ஆண்டுகளாக நமக்கும் அவர்களுக்கு தான் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது இந்த 100 ஆண்டுகள் மட்டும் இல்லை, இது 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம். அதனுடைய ஒரு கண்ணியாக நாம் இப்போ தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தான் நான் அதை பார்க்கிறேன். அப்படி என்றால் இந்த இயக்கம் இப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம காணக்கூடிய கனவு எப்படின்னா, தமிழ்நாடு என்ன முயற்சித்தது, எப்படி முன்னேறி இருக்கிறது. இந்த முயற்சி அப்படிங்கிறதுக்கு முதலில் அடிப்படையாக இருப்பது அப்படிங்கிறது அந்த கனவு தான். என்ன கனவு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி நாம் ஒரு சமதர்ம சமுதாயத்தை அமைக்க வேண்டும், ஒரு சுயமரியாதை மிக்க சமுதாயத்தை அமைக்க வேண்டும், அதன் வழியாக நாம் முன்னேற்றத்தை காண வேண்டும், அதன் வழியாக இந்த ஜனநாயகத்தை நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது. இது நம்ம எங்கேருந்து பெறுகிறோம் என்று சொன்னால், மாடர்னிட்டி என்று சொல்லக்கூடிய நவீன யுகம். அந்த யுகத்தில் கண்ட கனவு இருக்குல்ல, பிரான்ஸில் கண்ட கனவு, அது அமெரிக்காவுக்கு சென்று ஐரோப்பா முழுவதும் பரவி, அதற்கு பிறகு நம்மிடம் நாம் அதை நம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அதை கை கொண்டு வந்திருக்கிறோம். அவர்கள் அங்கே இருந்தக்கூடிய சர்ச்சுக்கு எதிராகவும், அங்கே இருந்த ஃபியூடல் சிஸ்டத்துக்கு எதிராகவும் அந்த குரலை எழுப்பிய போது, நாம் இங்கு அதைவிட வலுவாக கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த தர்மம், புதிய வேற ஒரு தர்மத்தை, சனாதன தர்மத்தையும், இந்த அமைப்பு முறையையும், ஜாதிய கட்டுமுறையையும், படிக்கட்டு அமைப்பையும், சுரண்டல் முறையையும் எதிர்த்து வேறொரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற கண்ட கனவு இருக்குல்ல, அதுதான் அந்த கண்ட கனவில் கொஞ்சம் நிறைவேறி இருக்கிறது. முழுசாலாம் நிறைவேறலை. எந்த காலத்தில் நிறைவேறும் நமக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் நிறைவேற்பதெல்லாம் நாம் இப்பொழுது அடைத்திருக்கக்கூடிய இந்த முன்னேற்றங்கள் எல்லாம். இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மனிதன் அதிலிருந்து வழுவதும் கீழே விழுவதும் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் தான் நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது பயணம் நெடிய பயணம், முடிவுறாத பயணம் என்று கூட சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பணி. அந்த பணியில் தான் நாம் எல்லோரும் அன்றாடம் ஒரு சிறிய ஒவ்வொரு நகர்வாக நகர்த்தி கொண்டிருப்பது தான் இப்பொழுது எனக்கு முன்னே பேசிய பேச்சாளர்கள் அனைவரும் நாம் முன் கூறிய கருத்துக்களாக நான் பார்க்கிறேன். இப்பொழுது நாம் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்று விட்டோம் என்று நாம் அமர்ந்திட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன செய்யப்படலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மை வெறும் இருள் மட்டும் சூழ்ந்து விடாது, நாமே அதுக்கு காரணமாக இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சரே. அப்படி இருக்கும்போது இந்த மன்றம் போன்ற அமைப்பு எதற்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், ஒன்று, நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அதை எடுத்துச் சொல்வது அப்படிங்கிறது மட்டுமல்ல. நீங்களே உங்கள் வாழ்க்கையிலேயே நிறைய பேரை சந்தித்திருப்பீர்கள். 20 வயதிலும் 25 வயதிலும் உங்களோடு பழகியவர்களும், உங்களோட கொள்கை பயணம் மேற்கொண்டவர்களும், அவர்களெல்லாம் என்ன ஆகியிருக்கிறார்கள் என்று. எவ்வளோ பேர் டீஜெனரேட் ஆகியிருப்பாங்க, எங்கே போயிருப்பாங்க. இத்தனை பேர் சங்கியை கூட பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்களோடு சேர்ந்து புரட்சிகர கருத்துக்களை பேசிக் கொண்டிருப்பவர்களெல்லாம் இப்பொழுது சங்கிகளாக, முழு சங்கிகளாக மாறியிருப்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த மாதிரி சமயத்தில் என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால், ஒரே கொள்கையில் பயணிப்பவர்கள் எல்லோரும் அது குறித்து விவாதிப்பதும், அதில் இருக்கக்கூடிய பார்வைகளை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும், புதிய தரவுகளை கையில் கொள்வதற்கும், அதை பற்றி அடுத்தவர்களுக்கு எழுதுவதும், பேசுவதும், பரப்புவதும் அப்படிங்கிறது மிக மிக தேவையாக நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இன்று எனக்கு மிகவும் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நாள். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இன்று காலை அரசு நடத்திய முத்தமிழறிஞருடைய பிறந்தநாள் விழா. அதில் நம்ம மாநில திட்டக்குழுவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரியை தயாரித்து அது கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு ஆண்டு ஆயிடுச்சு தயாரிக்கப்பட்டு. அது அப்பொழுதே ஒரு 30-40 முறை பார்த்திருப்போம்.
இப்பொழுது மறுபடியும் அதனுடைய ஒரு சுருங்கிய வெர்ஷன், ஒரு 30 மினிட்ஸ் ஓடுற மாதிரி ஒரு வெர்ஷன் தயாரிப்பதற்கு அதுக்கு ஒரு 10-15 ரூபா பார்த்துருப்போம். ஆனால் அவ்வளோ பெரிய ஹாலில் எல்லோரோடும் அமர்ந்து அதை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து உடம்பு நான் தடுத்தெடுக்கிறது, கண்ணில் தண்ணீர் வருகிறது, உடல்லாம் புல்லரிக்குது. எனக்கு தான் அந்த மாதிரி உணர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அமைச்சர் வந்து மேடையில் வந்தோன்னே என்கிட்ட சொன்னார், ஐயோ அழுவ விட்டீங்களா காலையில் அப்படின்னாரு. என்ன அதுபோல் பலரும் அதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு, அது எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யூஸ்வலாக வந்து நினச்சேன் மதியானம் லஞ்சு சாப்பிட்டு ஒரு 10-15 நிமிஷம் தூங்குற பழக்கம் உண்டு எனக்கு. போய் படுத்த தூக்கமே வரல எனக்கு. ஏன்னா அந்த இது இருக்குல்ல, அந்த எமோஷன் வந்து கேரி ஆகிட்டே இருக்குது. கேரி ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து என்னடா பேச போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறது கூட எனக்கு டைம் இல்லை. சரி, எப்படி இருந்தாலும் போவோம், போய் அங்கே வந்து உட்காந்து பேசுவோம். இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு நமக்கு என்ன ஒரு தோற்றம் வருகிறது, அது என்ன தோணுதோ அதை பேசுவோம் அப்படின்ட்டு. இப்பொழுது வந்து என்னன்னாக்கா, இப்போ கலைஞரை பற்றி பேசுவது அப்படிங்கிறது தமிழ்நாடு முயற்சி முன்னேற்றம்ங்கிற போது அவரை பற்றி பேசுவதும் அவரை பேசாமல் தவிர்க்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவர்கள் பேசியவர்கள் எல்லோரும் சில சமயத்தில் எனக்கே சந்தேகமாக இருந்தது, இது வந்து அது தமிழ்நாடு முயற்சி முன்னேற்றம் எல்லாமே முழுக்க கலைஞரை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்களே அப்படின்ட்டு. அது தவிர்க்க முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சமீப கால வரலாற்றில் அவர்தான் இந்த முயற்சிக்கு முன்னேற்றத்திற்குமான ஒரு கன்னியாக நம்ம வாழ்ந்து மறைந்திருக்கிறார். இப்போ மறைந்திருக்கிறார். நாம் அந்த லீகசியை கொண்டு போக வேண்டிய இடத்துல தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். நான் தான் சொல்கிறது, என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புதுசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவர் போட்டு கொடுத்த கோடு இருக்குல்ல, அதில் ரோடை தொடர்ந்து போட்டுட்டு போனாலே போகும். வாஷிங்டனில் ஒரு நாள் வந்து சிவா எல்லாம் நம்ம நண்பர்கள்லாம் உட்காந்து, நான் இரவு வந்து அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள், என்னது எப்படி நம்ம பயணிக்க போகிறோம். நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அவர் என்ன ரோடு போட்டிருக்காரோ அதுலேருந்து அந்தாண்ட போகாமல் நேராக போயிட்டே இருந்தாலே போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதான் 50-60 வருஷம் பண்ணார். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அதே பயணத்தில் அதே இடத்துல தான் நம்ம வந்து இப்பொழுதும் பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். எங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அது அரசு அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு எண்ணற்ற உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். இப்பொழுது இந்த கனவு என்ன, நம்ம வந்து சமத்துவம், சமதர்மம், சமூக நீதி, இது மூன்றையும் கொண்டு இப்பொழுது பாலகிருஷ்ணன் ஐயா பேசும்போது ஒன்று சொன்னாங்க, என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பொருளாதாரத்தில் நம்ம இங்கே 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துருக்கிறோம் அப்படின்ட்டு. முதலிடத்தில் மகாராஷ்டிரா இருக்கிறது, அதற்கு சில அட்வான்டேஜ் இருக்குது, அதனால் அங்கே இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நமது முதல்வர்கள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இலக்கு அப்படிங்கிறது ஒரு $1 trillion எக்கானமியாக நாம் மாற வேண்டும் 2030 அப்படிங்கிறது. இப்பொழுது அது கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டோம். அது வந்து நிச்சயமாக சாத்தியமுள்ள ஒன்றாக இருக்கிறது. ஒரு வருடம் முன்னதாகவோ ஒரு வருடம் பின்னதாகவோ நிச்சயமாக நடைபெறும். அந்த எண்ணிக்கையை வந்து என்ன ஒரு மேஜிக் நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, $1 trillion என்ன பெரிய நமக்கு வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து என்ன சும்மா வாய்க்கு பேசுறதுக்காகவோ அல்லது வந்து இந்தியாவுக்கான கனவு இருக்குல்ல, நம்மளுடைய வடை சுடுபவர்கள் சொல்லக்கூடிய கனவு, அந்த கனவுக்கும் இந்த கனவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன கனவு, அதுக்கு இருக்க வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் இப்பொழுது புதிய உருட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன உருட்டி கொண்டிருக்கிறார்கள்னு தெரியல உங்களுக்கு. இந்தியா வந்து ஜப்பானை தாண்டி விட்டது. இப்பொழுது வந்து ஜிடிபியில் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு பல முறைகள் இருக்குது. அவர்கள் என்ன முறையில் கால்குலேட் பண்ணுகிறார்கள்ங்கிறதெல்லாம் நிறைய டுபாக்குறோம் எல்லாம் பண்ணி தான் அதை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டோம், அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கும் அவர்களுக்கு கூடிய வேறுபாடை சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம $1 trillion தொடும்பொழுது நாம் எதையெல்லாம் சாதித்து அந்த இடத்துல வந்திருக்கிறோம்னு நான் சொல்கிறேங்க. இப்போது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு ஒன்று இருக்குது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்ச்சி அவசியம்தான், அந்த வளர்ச்சி எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும், முதல் பாயிண்ட். 2வது வந்து வளம் குன்றாத வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அதனால தான் அதுக்கு பேர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு வச்சுருக்கான். அது யூஎனில் வந்து என்ன சொன்னால், எல்லோரும் உட்காந்து பேசி எல்லாருக்கும் அது அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு நம்ம வந்து தொடர்ந்து இதை மானிட்டர் பண்ணுவோம், ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணி எங்கெங்கே இருப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம ஊரில் வந்து நம்ம ஒன்றிய அரசு புதிய அரசு வந்ததுக்கு பிறகு பிளானிங் கமிஷன் என்பதை மாற்றி நித்தி ஆயோக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்களிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. என்ன, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் எங்கெங்கே இருக்கிறது அப்படின்ட்டு. இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கிறதுல என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு அதில் 2வது இடத்தில் இருக்கிறது. முதலிடத்தில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா. நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன, அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்கோர் வந்து 79, தமிழ்நாடு வாங்கியிருப்பது 78. அப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, $1 trillion கனவுக்கு போகும்பொழுது வெறும் $1 trillion மட்டும் அடைவது என்பதல்ல, அந்த $1 trillion போகும்போது 3 மடங்காக நமது வருமானம் பெருக வேண்டும் அப்படிங்கிறோம். 3 மடங்காக வருமானம் பெருகினால் போதுமா? வருமானம் எப்பயுமே இந்த ஜிடிபி மட்டும் பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10 பேர் மட்டும் வளர்றான்னு வச்சுங்க. இப்போ இந்தியா எடுத்துக்கிறீங்க, இந்த 3-4 பெரிய தொழிலதிபர்கள் குடும்பங்கள் இருக்குல்ல, அவர்கள் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய பணத்தினுடைய அளவை எடுத்து பாருங்கள். அவ்வளோ பணத்தை அவர்கள் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் வளர்ச்சி மற்றவனுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேராது. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 4வது இடத்துல பெரிய பொருளாதாரமாக ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால், சரிப்பா
நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். ஒரு க்ரூடான ஒரு கணக்கு இருக்குது. மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி இது எவ்வளோ பேருக்கு உண்டான வருமானம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வருதுன்னே வச்சுங்க வருமானம். எல்லாருக்கும் வராட்டியே எல்லாருக்கும் வருமானம் வருதுன்னாக்கா பெர் கேபிட்டா தான் சொல்லுவோம் இல்லையா, பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம். இந்த பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்போ தான் உண்மையான நிலவரம் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் $2,700. முதலிடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பெர் கேபிட்டா இன்கம் $70,000. 70,000 எங்கே இருக்குது? 2,000 எங்கே இருக்குது? நீங்கள் தாண்டி குதிப்பதாக சொன்ன ஜப்பானுடைய பெர் கேபிட்டா இன்கம் எங்கே இருக்குது? அவன் $50,000 இருக்கான். நீங்கள் $2,000 வச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் பெருசு, நாங்கள் 2வது இடத்துல இருக்கோம், 3வது இடத்துல இருக்கோம். நீங்கள் 2வது இடத்துல 3வது இடத்துலலாம் இல்லை. எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான வளர்ச்சி அப்படின்னு சொன்னாக்கா ஹியூமன் டெவலப்மெண்ட் எடுத்து பாருங்கள், இல்லை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எடுத்து பாருங்கள். 170 நாடுகள் 180 நாடுகள் எடுத்தாக்க 140 இடத்துல இருக்கும். ஆப்பிரிக்காவில் சில நாடுகள் நம்மளோட இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானோட நம்மளோட நல்லா இருக்கான். ஆனால் இவர்கள் என்ன கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்ம இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டோம், இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டோம்னு. ஆனால் அந்த பாதையில் இருந்து வேறுபட்டவர்களாக நாம் வேறு ஒரு பாதையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அது தமிழ்நாடு அந்த பாதையில் எப்படி பயணிக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது அப்படிங்கிறது இங்கு நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சமுதாய மாற்றம். சமுதாய மாற்றத்தை பற்றி நம்ம என்றைக்குமே பேசுவதும் இல்லை, அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. ஆனால் அதுதான் என்ன செய்திருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வளர்ச்சியை பரவலாக்கி இருக்கிறது, எல்லோருக்குமானதாக ஆக்கியிருக்கிறது. யாரெல்லாம் அதில் விடுபட்டு போயிருக்கிறார்களோ அவர்களை மீண்டும் மீண்டும் உள்ளே கொண்டு வருவது தான் நம்மளுடைய அரசினுடைய செயல்பாடுகளில் மிக தலையாயதாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்பொழுது பொதுவே பெண்ணு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். டாக்டர் ஷர்மிளா கூட அதை பற்றி சொன்னாங்க. என்னென்ட்டு இது மாதிரி காலேஜுக்கு வர்றவங்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதனுடைய பெனிஃபிஷியரிஸ் என்ன? அவங்க பேசும்போது இன்னொன்று சொன்னாங்க, அந்த திட்டம்லாம் எப்படி செயல்படுகிறது என்பதை ஆராய்ந்து அதோட இம்பாக்ட் என்ன இருக்குங்கிறத பார்த்து யாருக்கு போய் சேர்ந்துருக்கிறது, யாருக்கு போய் சேரவில்லை என்று சொல்லி அந்த திட்டத்தை மாற்றி அமைப்பது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநில திட்டக்குழு தான் அது தொடர்பான ஒரு ஆய்வை மேற்கொண்டு பார்த்தோம். அதில் பார்த்தோம் என்று சொன்னால் பயனடைபவர்களில் 99 விழுக்காட்டு பெண் குழந்தைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அப்புறம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். 4 பேர் தான் வந்து 99 விழுக்காடு. அப்போது நம்ம இந்த திட்டம் எப்படி நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் அப்ளை பண்ணும்போது இவங்களா தான் இருக்கணும்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் இந்த திட்டம் செயல்படுத்துகிற விதமே எப்படி இருக்குது அப்படின்னு தானாகவே வந்து அவர்கள் தான் உள்ளே வருவதற்கான உண்டான ஒரு அமைப்பாக அது இருக்கிறது என்று எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது விமன் கேர்ள்ஸோட என்ரோல்மெண்ட் காலேஜ் எஜுகேஷனில் எவ்வளோ அதிகமாச்சுன்னா 30% அதிகமாச்சு. அப்போ 30% ஆட்களை வந்து நம்ம புதிதாக உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. 15 வருடங்கள் 10 வருடங்கள் எடுத்து அந்த குடும்பங்கள் என்னவாக இருக்கும் என்பது, அவருடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இந்த வளர்ச்சியினுடைய பாதையில் விடுபட்டு போயிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் உள்ளே அழைத்து வருவது அப்படிங்கிறது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அது கல்வியில் செய்கிறோம். இப்போ காலை உணவு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் வந்து அவர்கள் தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. என்னென்னா இந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது, அதோடைய இம்பேக்ட் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது போய் ஆசிரியர்களிடம் அத்தனை இடங்களில் நம்ம சர்வே பண்ணும்போது ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பிள்ளைங்க வந்து இப்பொழுது மாதிரி வந்து கிளாஸில் வந்து தூங்குறதோ அல்லது வந்து விளையாடுறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா காலையில் வந்தோன்னே சாப்பிட்டதுனால அந்த ஹை எனர்ஜியோடு இருப்பாங்கள்ல, அப்படி இருக்கும்பொழுது அவருடைய அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது. கான்சன்ட்ரேட்டாக பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள், உட்கார்ந்துருக்குறாங்க. கிளாஸுக்கு வருவருடைய எண்ணிக்கை ரெகுலாரிட்டி இருக்குல்ல, அதுவே மிக அதிகமான அளவில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதெல்லாம் தான் நம்ம செஞ்சுருக்கிறது. இப்போ இதனுடைய இம்பேக்ட் எப்போ தெரியும்? இதனுடைய இம்பேக்டை 20 வருஷம் கழிச்சு தெரியும். இப்பொழுது நீங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு நீங்கள் அதை கவனித்திருப்பீர்கள் தெரியாது. இந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 10 பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு HPV வேக்சின் என்று சொல்லக்கூடிய ஒரு வேக்சினை அறிமுகப்படுத்துகிறோம், போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன செய்யும் என்று சொன்னால் 15 வருடங்கள் கழித்து 20 வருடங்கள் கழித்து அந்த பெண் குழந்தைகளில் சிலருக்கு, ஒரு சிலருக்கு அல்லது இன்னும் கொஞ்சம் கூட அவர்களுக்கு என்ன வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு வச்சிங்கன்னா, சர்விக்கல் கேன்சர் என்ற கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த HPV வேக்சின் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம அறவே ஒழித்து விடுகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய ஐடியா. இந்தியாவில் 2 சின்ன மாநிலங்களில் மட்டும்தான் அது வந்து வேக்சின் அலையன்ஸ்லேருந்து வேக்சின் கொடுத்து பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்ம மாநிலம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய சொந்த செலவிலிருந்து அதற்குண்டான வேலைகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு தொலைநோக்கு திட்டம். என்னென்னா அதனுடைய இம்பாக்ட் எப்போ தெரியும்னா அது 25 வருஷம் கழிச்சு தான் தெரியும். இப்போ நம்ம செயல்படுத்த எல்லாம் நம்மள்ட்ட என்ன சொல்கிறோம், வாக்கரசியலுக்கு பண்ணுறோம். வாக்கரசியல் HPV வேக்சின் வந்து 30 வருஷம் கழிச்சுங்கிறதுக்கு இப்போ செலவு பண்ணிட்டு இருக்கிறது வந்து வாக்கரசியலா? சொல்லுங்க பார்ப்போம். அது வாக்கரசியலா?
அதனால் நாம் வந்து நமக்கு ஓட்டு போடுறானா ஓட்டு போடலையா அப்படிங்கிறதுல எப்படி கலைஞர் பார்க்குறது இல்லையோ அது திமுக என்றைக்கும் பார்க்குறதே கிடையாது. இவர்கள் வந்து என்ன செய்து கொண்டே இருப்பார்கள்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் வரும்போது என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அது மாதிரி எப்படி கல்வியில் அவ்வளோ கவனம் செலுத்துகிறோமோ அது மாதிரி இன்னொன்று கவனம் செலுத்திட்டு இருக்கோம். என்ன கவனம் செலுத்திட்டு இருக்கோம்னாக்கா, இப்போது ஹெல்த் எடுத்து பாருங்கள். ஹெல்த்தில் நம்ம பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அசந்து போவான் எல்லாரும். வர வெளியிலேருந்து வர டாக்டர்ஸ்லாம் சொல்கிறோம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. மக்களை தேடி மருத்துவங்கிறது இருக்குல்ல, மக்களை தேடி மருத்துவம் வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே டாக்டர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த 20 வருடங்களாக இந்த டிசீஸ் பர்டன் சொல்லுவோம், டெத்துக்கான ரீசன் அது வந்து மாறிக்கிட்டே ஷிஃப்டாக எங்கே போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா வேறு இடங்களுக்கு போய் கொண்டு இருக்கிறது. என்ன இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறதுனா, கம்யூனிகபிள் டிசீஸ்லேருந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றார் நோயை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. மிக பெரும்பான்மையான இப்போ போன வாரம் கூட ஒரு டேட்டா வந்தது, ஹிந்துவில் படிச்சிருப்பீங்க டேட்டா இதில் பேஜில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக பெரும்பான்மையான சாவுகள் எதனால் வருகிறது சொன்னால், ஒன்று ஹார்ட் எலிமெண்ட், அடுத்தது டயபெட்டிஸ் இன்டியூஸ்ட் அப்படிங்கிறது 2 தான் வந்துருக்குது. இப்போது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும், தொற்றா நோய்கள்னாக்கா தொற்றும் நோய்கள்னாக்கா டாக்டர்கிட்ட போய் உடனே பார்ப்பான். தொற்றா நோய்கள்லாம் போகிறப்போ யார் இவங்களாம் போனால் தான் யாராவது கான்ஷியஸாக இருக்கவங்க தான் போவாங்க, மற்ற யாரும் போகவே மாட்டாங்க. அப்படி இருக்க சமயத்தில் மொத்த பாப்புலேஷனையும் ஸ்கேன் பண்ண வேண்டியது, ஸ்க்ரீன் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். அதுதான் வந்து மக்களை தேடி மருத்துவத்தில் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அத்தனை கோடி பேரை ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்க்ரீன் பண்ணதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உண்டான மருந்தை கொடுக்குறது, அது ஃபாலோ அப், அவங்களுக்கு வந்து அது கண்ட்ரோல் இருக்கான்னு பார்க்குறது. அப்படி அதை கண்ட்ரோலில் வைப்பதன் வழியாக 2-3 விஷயங்கள் நம்மளால் தவிர்க்க முடியும். ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து அன்டைம்லி டெத், ஏன்னா ஹார்ட் எலிமெண்ட்னாலேயோ அல்லது கிட்னி ஃபெயிலியர்னாலேயோ ஆகக்கூடிய அன்டைம்லி டெத்தை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். அப்போ அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும்னு பாருங்கள். அது செய்கிறோம். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா இவ்வளோ டேட்டா நம்மள்ட்ட இருக்குது. ஏதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 கோடி பேர் நம்ம இது வரைக்கும் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம்னாக்கா, நம்மள்ட்ட கவர்மெண்ட்டு என்ன லிஸ்ட் இருக்குன்னா, தமிழ்நாட்டில் யாரெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்குங்கிற லிஸ்ட் இருக்குது. அப்போ அந்த லிஸ்ட்டை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, டயபெட்டிஸ் ப்ரொலாங்டு டயபெட்டிஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அவர்களுக்கு பாதங்களில் புண்ணு வருங்கிறது அவருடைய அனுபவத்திலேருந்து அவர் சொல்லக்கூடிய 10%லேருந்து 15% வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, பாதங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்பொழுது பைலட் பேசிஸில் ஒன்று பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பாதம் காப்பம்னு ஒரு திட்டம் லிஸ்ட் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்குன்னு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் போய் கூப்பிட்டு வாங்குறாங்க. கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் பாதத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் கண்டுபிடித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, 15-16 விழுக்காடு ஆட்களுக்கு காலில் என்ன இருக்குது, பாதத்தில் பாதிப்பு இருக்குது. அப்போ அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கப்படுகிறது. அது ஆரம்பிக்கலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்த 3 வருடங்களையோ 4 வருடங்களையோ என்ன செய்யணும், ஆம்புட் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துருக்கும். அப்போ பாதம் காப்போம்னு அந்த மாதிரி இது மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதிகமாக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு கன்சல்டேட்டிவ் கூட்டம் நடந்ததற்கு பிறகு ஒரு டாக்டர், அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மருத்துவ நிறுவனத்தினுடைய இயக்குனர், அவர் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்தார் பிளானிங் மிஷனில். அவர் சொல்கிறார் என்கிட்ட, இந்த மாதிரி பாதம் காப்பம் திட்டத்தையும் இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை பற்றியும் அண்டை மாநிலங்கள் 2-3 மாநிலங்களுக்கு நான் போயிருக்கும்போது முதலமைச்சர்லாம் என்னை கூப்பிட்டு பேசுவாங்க மீட்டிங்கில். அப்போ எங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்ட பொழுது, அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொன்ன போது அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை இந்தியாவிலே தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே செயல்படுத்த முடியாதுன்ட்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குண்டான கட்டமைப்பு வேணும். முதல்ல அது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும், அவ்வளோ டாக்டர்ஸ் வேணும், அவ்வளோ பிரைமரி ஹெல்த் சென்டர் வேணும். டாக்டர் ஷர்மிளா பேசும்போது சொன்னாங்களா, 5 கிலோமீட்டர் ஒரு இடத்துல ஒரு பிஹெச்சி சென்டர் இருக்கணும்னு. அதெல்லாம் இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும், இப்படி பண்ணவே முடியாது. இப்போ பாதம் காப்போம் மாதிரி இதயம் காப்போம்னு ஒரு திட்டம். இது மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த திட்டங்கள் எல்லாம் எதை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஹெல்த் அப்படிங்கிறது பணம் இருப்பவனுக்கு மட்டுமானது அப்படிங்கிறது தான் மாற்றணும். நம்ம தான் சொல்கிறோம், எல்லோருக்கும் சம வாய்ப்பை ஏற்படுத்துவோம், எல்லோருக்கும் சமமான ஒரு வசதிகளை செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது, யாருக்கு பணம் இருக்கிறதோ, யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆக்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ இது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் எடுத்துங்க, மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்குதுங்க. கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி வசதிகள் இருக்கின்றன சொன்னால், அப்போலோவில் என்ன இருக்குமோ அது கிடைக்குதுங்கிற அளவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் இருக்குல்ல, அதை வந்து நான் இங்கே இருக்கிறவரோட காண்பிச்சேன். நான் காமிச்ச போது அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன பண்ணுவோமோ அதை தான் அங்கே பண்ணுறாங்கன்ட்டு. இதை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 15 லட்சம் ஆகுமோ 20 லட்சம் ஆகுமோ தெரியாது. அங்கே என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃபார் ஃப்ரீ. இது போன்ற ஒரு மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து இயங்க வைத்து செயல்படுத்தி கொண்டிருப்பது அப்படிங்கிறது. இந்த மாதிரி கல்வியில் வந்து இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நம்ம அதெல்லாம் பண்ணிட்டோம் சும்மா தான் இருக்கிறது இல்லை. இப்போ ஆரம்ப கல்வியில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இதெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சிடல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52% வந்துச்சுன்னு கை காலெல்லாம் கட்டிட்டு சந்தோஷமாலாம் இருந்துடல. தொடர்ந்து அதை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது,
வேற என்னென்னலாம் செய்தோம்னா நமது சமுதாயம் என்ன ஒரு சமுதாயம், இந்த வளர்ச்சி எல்லோருக்குமானதாக மட்டுமல்ல, அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நம்ம தயாரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம முயற்சி செய்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ நம்ம மாண்புமிகு அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன். என்ன சொல்லிட்டு இருப்பேன், தொழிலை கொண்டு வரும் பொழுது எல்லா விதமான தொழிலும் நமக்கு தேவைப்படுது. ஒரு பக்கம் நிறைய பேரை வேலைக்கு வைக்கக்கூடிய ஒரு தொழில் தேவைப்படுது. அதனால் அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம், நம்ம பார்க்க முடியாது. அதை ஒரு பக்கம் போகும்போது அவர் போகும்போதெல்லாம் அங்கேருந்து இப்போ போன வாரம் எதுக்கு போயிருக்காருன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், இன்னைக்கு அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன்ட்டு. அது என்ன ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் என்ன கேட்க போனோம் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் என்ன மாதிரி இது நானும் கேட்பேன். இல்லை என்னை விட இன்னும் ரொம்ப குறையிறது அவர் முதலமைச்சர் தான் குறைஞ்சிக்கிட்டே இருப்பார். வர்றதில் எத்தனை பேர் வேலை கிடைப்பாங்க அது முதல்ல சொல்லு நீன்ட்டு, பணம் எவ்வளோ போடுறாங்கனாலும் அடுத்தது சொல்லு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அதை செய்யும் அதே சமயத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, வேறு வாய்ப்புகள்லாம் புதுசாக வந்து கொண்டு இருக்கிறேன். எப்படி வந்து கொண்டு இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது புதிதாக இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இவ்வளோ டேலண்ட் பூல், இவ்வளோ வந்து படித்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க, ரிசர்ச்சையும் டெவலப்மெண்ட்டையும் கம்பெனிஸ் வந்து இப்போ வெஸ்ட்டில் பண்ணுறதை விட இங்கே பண்ணுறதுக்கு தான் விரும்புகிறாங்க. அப்போ ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ஆட்கள் ஒரே இடத்துல கிடைக்கிறதுங்கிறது எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் இங்கே வர்றோன்ட்டு. அப்போது அதுக்கு பேர் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்னு பேர். அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்கும்பொழுது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த முதல்ல இருந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, யார் லிப்ஸ்டிக் சர்வீஸ்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் தூங்கினது 10 வருஷம் தூங்கினதுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வரும்பொழுது 50 கம்பி 60 கம்பி கூட இல்லை நம்மள்கிட்ட. பெங்களூர் எங்கேயோ போயிட்டான் 500 600 700ன்ட்டு. இப்போ 4 வருஷத்தில் பண்ணதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட இப்போ கிட்டத்தட்ட 350 இருந்திருக்காங்க. அந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சாதாரணமாக நீங்கள் சொல்கிறீங்க ஐடிலாம் வேலைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ட்ரி லெவல் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,000 30,000 இருக்கும். இதில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மினிமம் வேஜ் 1 லட்ச ரூபா இருக்கும் மினிமம். அதுக்கு மேலே தான் போகணும். அதுக்கப்புறம் அப்போது நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹை அண்ட் ஜாப்ஸ்னு சொல்கிறதுலாம், ஹை அண்ட் ஜாப்ஸ்னால் என்னது, சம்பளம் அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் R&Dக்குள்ளே போகிறீங்க. அப்போ அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு வெறும் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் அப்படிங்கிறது இல்லை, அதுக்குண்டான எக்கோ சிஸ்டம். இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இப்போ லைஃப் சயின்சஸ்ன்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அது மாதிரி ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் ஒரு 150 கம்பெனி இங்கே வருது அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ பெரிய எக்கோ சிஸ்டம் உருவாகும். அதுக்கு அவருடைய ஸ்பின் ஆஃப் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவன் 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு என்ன செய்வான்னாக்கா தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்பான், அடுத்தது அதுலேருந்து வளரும். அந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளையும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னாக்கா அதை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அதை உருவாக்கும் அதே வேளையில் இந்த வாய்ப்புகள் எல்லாம் பழைய மாதிரி ஒரு இடத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, அது பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை ரொம்ப கான்சியஸாக அதை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலையும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது நம்ம என்ன ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, இது இந்த இண்டஸ்ட்ரியல் கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த சென்னையும் கோயம்புத்தூரையும் மட்டும்தான் இருப்பது அப்படிங்கிறதை மாற்றி பல இடங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி ஒரு ஹப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது. அதற்கு உண்டான முதல் கட்ட பணிகள் எல்லாம் நடைபெற்று இப்பொழுது அதற்கு நல்ல ஒரு முடிவுகள் நம்மிடம் வந்து கொண்டு இருக்கின்றன. இன்றைக்கி கூட ஒரு இது பார்த்துருப்பீங்க, ஹிந்துவில் வந்து வின்ஃபாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடியில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், அது எப்படி அது நிகழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் எப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம்னு. அப்போ சமூக நீதி என்று சொல்லும்பொழுது சமூக நீதினா வெறும் என்னது, காலேஜில் போய் சீட் வாங்குறதுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறதோ அல்லது கவர்மெண்ட் வேலையில் ரிசர்வேஷன் கொடுக்குறதோ மட்டுமல்ல, இந்த வளர்ச்சியினுடைய பலன்களை அனைத்து பிரிவினருக்கும் கொண்டு சேர்ப்பது, அனைவருக்கும் அதற்குண்டான வாய்ப்புகளை வழங்குவது, அதற்குண்டான முன்னெடுப்புகளை எடுப்பது, யாரெல்லாம் விடுபட்டு போயிருப்பார்களோ அவளையெல்லாம் உள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிற பணியை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இது வந்து உள்ளுக்குள்ளே செய்கிற பணி. ஆனால் வெளியில் செய்கிற பணி அதை விட பெரிதாக இருக்க வேண்டியது. ஏன்னா அந்த பணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை காலி செய்வதற்கு, இதை கவிழ்ப்பதற்கு, இதை ஊற்றி மூடுவதற்கு அவர்கள் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியை முதல்ல அவர்களை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், முதல்ல நம்ம இடத்த காப்பாற்றிக்கிறது தான் பெரும் போராட்டமாக இருக்குது. இப்போ நேற்று பொதுக்குழுவில் வந்து பேசும்போது தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கவனிச்சிங்களேன், என்னென்னா இந்த போராட்டம் தான் பெரும் போராட்டம் நமக்கு. அந்த போராட்டத்தில் முன்னெடுப்பதற்கு நமக்கெல்லாம் என்ன தேவையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கொள்கை புரிதலும் உரமும் நெஞ்சுரமும் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. அந்த கொள்கை உரத்தையும் அதை பற்றிய புரிதலையும் விரிவாக்கம் செய்வதும் ஆழப்படுத்துவதும் அது குறித்து விவாதிப்பதும் தான் இந்த மன்றத்தின் தலையாய பணியாக நான் புரிந்து கொள்கிறேன். இந்த பணியை மன்றம் தொடர்ந்து முன்னெடுத்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கருத்தியலை எழுத்தாக்கி எழுதியதை சட்டமாக்கி, சட்டமாக்கியதை திட்டமாக்கி, திட்டத்தை செயலாக்கும் அரிய பெருமிதம் எத்தனை பேருக்கு இப்படி வாய்க்கும்?
அப்படின்னு இன்னைக்கு போட்டிருந்தேன். இதுக்கு காரணம் பொதுவாக தமிழ்நாட்டை பற்றி பேசும்போது திரைத்துறையிலிருந்து, கலைத்துறையிலிருந்து, பண்பாட்டுத்துறையிலிருந்து அரசியலுக்கு பெரிய பொறுப்புகளுக்கு வந்ததுன்னு உலக அளவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அதற்கான எடுத்துக்காட்டு இருக்கிறது, இந்தியாவிலே இருந்திருக்கு, தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, பிலிப்பைன்ஸில் இருந்திருக்கு. ஆனால் அண்மையில் 23 கலைஞர் நூற்றாண்டு விழாவை பற்றி ஒரு 12 குழு அமைத்த போது நான் ஒரிசாவில் இருக்கும்போது கலைஞர் எழுத்தாளர் என்ற அந்த குழுவில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்போ தான் அந்த பேனா தமிழ்நாடு முழுவதும் ஊர்வலமாக சென்றது. அப்போது படித்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கருத்தியலை எழுத்தாக்கியதும், தான் எழுத்தாக்கியதையே சட்டமாக்கியதும், தான் சட்டமாக்கியதை திட்டமாக்கியதும், திட்டமாக்கியதை செயல்படுத்தியதும், இந்த வாய்ப்பு தொடர்ந்து எத்தனை பேருக்கு இப்படி வாய்த்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் எப்பயோ ஒரு தடவை எங்கேயோ பல ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரையில் இருக்கும்போது பராசக்தி படம் பார்த்தது. அதில் கைரிக்ஸா ஓட்டிட்டு வரும்போது ஒருத்தட்ட கைரிக்ஸா பற்றி ஒரு உரையாடல், அந்த கைரிக்ஸாவை வருத்தப்படுற ஒரு கதாபாத்திரம், அதை மாத்திர பற்றி ஒரு காவலருடைய ஒரு உரையாடல், இப்படி ஒரு நினைவு, மங்களான ஒரு நினைவு இருக்குது. ஆனால் அந்த கைரிக்ஸா திட்டம் இதை ஒழிக்கப்பட்டு அது சரியில்லை, மனிதன் இழுப்பது சரியில்லை அப்படின்னு ஒரு திட்டமாகும்போது தான் ஒரு கருத்தியல் சட்டமாகி திட்டமாகி செயல்படுத்தப்படுகிறது. நான் கல்கத்தாவுக்கு போயிருக்கும்போது நானும் எனது மனைவியும் போயிருந்தோம் பல ஆண்டுகளுக்கு முன்னால். நான் ஒரிசாவில் பணியாற்றும் போது கல்கத்தாக்கு அடிக்கடி போவோம். அங்கே போய் யார்கிட்ட வழி கேட்டாலும் கல்கட்டாவில் ஒரு பண்பாடு இருக்குன்னா அவங்க கூட சொல்லிகிட்டே வருவாங்க. நம்ம திணற மாதிரி இருந்தால் கூடயே இறக்கி விட்டு போவோம். அந்த மாதிரி ஆளுங்க. ஒரு ரிக்ஷா கட்ட ஒரு நண்டு இருந்தவர்கிட்ட நான் வழி கேட்டேன். அவர் இதில் ஏறுங்க நான் விட்டுறேன்னாரு. அவர் வச்சிருந்தது கை ரிக்ஷா. அவர் எவ்வளோன்னு கேட்டோன்னா அவர் ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னார், 20 ரூபாய் என்னமோ சொன்னார். நான் அதை எடுத்து கொடுத்துட்டு நானே என் மனைவியும் அதில் ஏறி உட்காரதுக்கு மனசில் அவர் எங்களுக்கு வழி காட்டுறாரு. அவர் இழுத்துட்டு வந்தார், உட்காந்தே தீரணுங்கிறாரு. எங்கேனாலும் உட்கார முடியல. நான் உட்கார மறுத்துட்டோம். நாங்கள் அதெல்லாம் கை ரிக்ஷாலாம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவர் கூடயே நடந்து போய் அந்த இடத்த எங்களுக்கு விட்டார். இப்படிப்பட்ட ஆனால் தமிழ்நாடு இந்தியாவிற்கு வழிகாட்டி இருக்கிறது. நான் இன்னைக்கு பேச போகிறது திட்டக்குழு துணைத் தலைவர் இருக்காரு. அவர் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி, எப்படி இந்தியாவினுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கிறது, எந்தெந்த துறையெல்லாம் வளர்ந்துருக்கோம், எப்படி $1 trillion நோக்கி நடந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் பேசுவார். ஆனால் நான் பேச போகிற டேக் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் பலமுறை பொதுவெளியில் பேசியிருக்கிறேன். நீங்கள் ஒரு அரசியல் களம் அப்படின்னு வரும்போது முன்ன பின்ன இருக்கும். அதை நான் ஒரு லெவலில் போய் சொல்லியிருக்கேன், பண்பாடு இல்லாத அரசியல் கூட இருக்கலாம், ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அது எல்லா அரசியலுக்கும் அடிப்படையான ஒரு அரசியல் ஒன்று இருக்கிறது என்றால் அது பண்பாட்டு அரசியல் தான். அந்த பண்பாட்டு அரசியல் தான் தொடர்ந்து நம்மை வழிநடத்துகிறது, நமது கருத்தாக்கங்களை வழிநடத்துகிறது. இந்த பண்பாட்டு அரசியலை பெரியார் ஒரு வகையில் முன்னெடுத்தார் என்றால், அண்ணா முன்னெடுத்தார் என்றால், கலைஞர் முன்னெடுத்த விதம் அதை இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா குறியீடுகள், சில குறியீடுகளை அவர் கையில் எடுத்திருக்கார். அவர் கையில் எடுத்த சில குறியீடுகள், தமிழ் மொழிங்கிற ஒரு குறியீடு, அந்த மொழிங்கிற ஒரு குறியீடை மட்டும் அப்படியே விடாம பிடிச்சிருந்து அது கடைசியில் செம்மொழியில முடிஞ்சு, அந்த செம்மொழியில முடிஞ்சு இன்னைக்கு தான் செம்மொழி நாள் கொண்டாடினோம். இந்த செம்மொழி நாள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் அது என்னவா இருந்தது, ஏன் செம்மொழி நம்ம கேட்டோம்? பரிதிமார் கலைஞர் என்று சொல்லப்படுகிற சூரிய நாராயண சாஸ்திரியிலிருந்து தொடர்ந்து 150 ஆண்டுகள் அதுக்காக குரல் கொடுத்து நம்ம எப்படி கஷ்டப்பட்டு வாங்கினதுக்கு பின்னால் தான் தெரியுது, நமக்கு முன்னால் முறைப்படி எந்த மொழியும் செம்மொழி என்று அறிவிக்கப்படவில்லை. நம்ம பொதுவாக எல்லாம் நினைச்சுக்கிறோம், இன்னொரு மொழி செம்மொழியா இருக்கு, நம்ம ஏன் செம்மொழி மறுக்கப்படுதுன்னே நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருந்தோம். அப்ப 2004 ஏதோ சில நேரங்களில் நான் யோசிச்சு பார்ப்பேன், எங்கேயோ ஒரு தமிழ் படிச்சு, தமிழ் இளங்கலை படிச்சு, தமிழ் முதுகலை படிச்சு, தமிழ்ல குடிமைப்படி தேர்வு எழுதி, அப்புறம் எங்கேயோ போய் 2004 அந்த செம்மொழிக்காக அமைச்சரவை குறிப்பேடு போகும்போது அதை எழுதி தருவதற்கான வாய்ப்பு கூட தொலைதூரத்திலிருந்து ஒரிசாவில் கிடைக்கப்பட்டவன் நான். அப்படிப்பட்ட வாய்ப்பை கிடைத்த அந்த செம்மொழி மாநாட்டில் தான் எனது சிந்துவெளி ஆய்வுடைய கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் பற்றிய கருத்தியலையே நான் முன்வைத்தேன். அப்ப அவர் கையில் எடுத்திருக்க அந்த குறியீடு இருக்கு பார்த்தீங்கன்னா, மொழி என்ற குறியீடு, அந்த குறியீட்டினுடைய தொடக்கம் அது செம்மொழியானது அப்படிங்கிற அந்த செம்மொழி மாநாட்டில் தான் அதை நிறைவு பெறுகிறது, அதனுடைய உச்ச நிலைக்கு கொண்டு போனார். அதே மாதிரி இலக்கியம், இந்த இலக்கியம் அவர் கையில் எடுத்த இலக்கிய குறியீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆகச்சிறந்த குறியீடு அவர் கையில் எடுத்தது பண்பாட்டு அரசியல் என்னை பொறுத்தவரையில் திருவள்ளுவர், திருக்குறள்.
இந்த திருக்குறளை நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 2000 ஆண்டு வரலாற்றில் திருவள்ளுவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரு மன்னனை கூட தமிழ்நாடு உருவாக்கவில்லை. நீ யாராவது யோசிச்சு பாருங்க. திருக்குறளை சொல்லிக் கொடுத்ததற்காக பணம் கொடுத்தாரு, நிதி அளிச்சாருன்னு. இடைக்காலத்தில் எதையோ சொல்லிக் கொடுப்பதற்காக நாம் கல்வெட்டு போய் பார்த்தீங்கன்னா அதற்காக நிதி அளிக்கப்பட்டு இருக்கிறது. திருக்குறளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரு மன்னனை தமிழகம் சந்தித்ததில்லை. திருக்குறள் ஏனெனில் அது மன்னராட்சி காலத்தில் எழுதப்பட்ட மக்களாட்சியின் குரல், அது முடியரசு காலத்தில் எழுப்பப்பட்ட குடியரசின் குரல், அது விளிம்பு நிலை மக்களுக்கான குரல், குரலற்றவர்களுக்கான குரல். அப்படிப்பட்ட ஒரு குரலை எழுப்பியதனால் அந்த திருக்குறளை யாரும் கொண்டாடவில்லை. அது மக்களாட்சி மலர்வதற்காக காத்திருந்தது. வள்ளுவர் கோட்டம் கட்டினாரு, ஆனால் இதை திறந்து வைக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதை இந்த டிசம்பர் இறுதியில் கன்னியாகுமரியில் கடந்து கொண்ட கூட்டத்தில் பேசக்கூடிய அளப்பரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படி ஒரு பேரு. அந்த 25 ஆண்டு போராட்டம், அந்த சிலையை அமைப்பதற்காக அவர் 1975 இருந்து 2000 வரைக்கும் 25 ஆண்டு போராடி அந்த சிலை அமைக்கப்பட்டு, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. திருவள்ளுவருடைய சிலை இல்லாத கன்னியாகுமரியை நான் நினைத்து பார்த்தால் அதை விட மிக மோசமான ஒரு வெற்றிடத்தை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. இமயமலை, வடக்கே இமயமலை, அப்புறம் கைலாயம், மானச சரோவர் ஏரி, அப்புறம் கங்கோத்திரி, யமுனோத்திரி, இதெல்லாம் இருக்கு. அப்படி இமயமலை, அந்த தென்குமரி, 3 கடல்களும் சந்திக்கிற அந்த இடத்தில் திருவள்ளுவரின் சிலை இல்லாத அந்த கன்னியாகுமரியை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியும். அதுதான் பண்பாட்டு அரசியலுடைய ஆகச்சிறந்த குறியீடு. அதற்காக ஒரு மனிதன் 25 ஆண்டுகள் போராடி அந்த சிலையை வைக்க முடிந்தது என்பதுதான் நாம் எடுத்திருக்கக்கூடிய கருத்தியல். அப்புறம் அடர்த்தியான கருத்தியல் குறியீடுகளை அவர் நீங்க சொன்ன பாத்தீங்களா, செம்மொழி அறிவிக்கிறதுக்கு முன்னால 5 மொழிகளுக்காக குடியரசுத் தலைவர் விருது அளிக்கப்பட்டது. நீங்க ஒரு 5 மொழிகள்ல யாராவது சிறந்த ஆளுமைகள் பங்களிப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது அளிக்கப்படும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம், அரபி, உருது, பாரசீகம், இந்த 5 மொழிகளில் ஆளுமைகளுக்கு விருது அளிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர். ஆனால் செம்மொழி உருவாக்கப்பட்டதற்கு பின்னால்தான் இந்த விருது, செம்மொழி விருது அளிக்கப்பட்டு வருகிறது. இப்போ வள்ளுவர் கோட்டம், திருவள்ளுவர் சிறை, அப்புறம் குறளோவியம் அவர் கையில் எடுத்தது, அப்புறம் சங்க இலக்கியம்னு ஒரு கருத்தியலை கையில் எடுத்தார். இந்த நான் சொல்ல வர்றது கேட்டீங்கன்னா, கண்ணகி சிலை, பூம்புகார்ங்கிற ஒரு குறியீடு, கண்ணகி சிலை என்ற ஒரு குறியீடு, பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், பாயும் புலி பண்டாரவன்னியன், நீங்க இதெல்லாம் நீங்க கூர்மையா கவனிச்சீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த பூகோளம், மக்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன செய்தார்கள், ரோமாபுரி பாண்டியன், வெளிநாட்டு படினார் சாக்ரட்டிஸ், சாம்ராட் அசோகன், எழுத்தாளர் ஏகலைவன் அப்படின்னு அவர் கையில் எடுத்த ஒவ்வொரு குறியீட்டுக்கு பின்னால் ஒரு பண்பாட்டு அரசியல் இருந்திருக்கிறது. அந்த பண்பாட்டு அரசியலைத்தான் அதை தொடர்ந்து முன்னெடுக்கும் போது அது திட்டங்களாக வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் ஒரிசாவில் இங்கிருந்து தமிழ்நாட்டை விட்டு 84 சென்று 34 ஆண்டுகள் ஒரிசாவிலும் டெல்லியிலும் பணியாற்றிவிட்டு ஓய்வுக்கு பின்னாலும் 6 ஆண்டுகள் ஒரிசா மாநிலத்துடைய முதல்வருடைய தலைமை ஆலோசகராக பணியாற்றி சென்ற ஆண்டுதான் நான் தமிழகம் திரும்பி இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் எங்களை எல்லாம் வழிநடத்தியதாக, மனதிற்குள் ஏதாவது ஒரு திட்டம் செய்யும் போது கூட வழிநடத்தியது தமிழ்நாட்டில் நாம் செய்கிற கருத்தியல்கள் தான். நீங்க முதல் முறை இப்ப உங்களுக்கு தெரியும், 2023 ஆண்டு 22-23 உலகம் முழுவதும் இந்த சிறுதானியங்கள், மில்லட் என்று சொல்லப்படுகிற சிறுதானியங்களுடைய பன்னாட்டு ஆண்டாக கொண்டாடப்பட்டது ஐநா சபையிலிருந்து. அது தமிழ்நாட்டிலேயே இப்ப சிறப்பாக திட்டம் செயல்படப்படுகிறது. ஆனால் அது அண்மையில் ஒரு மில்லட் விசன் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரிசாவில். ஆனா அதை அறிமுகப்படுத்துவதற்கான விதை புறநானூற்றில் தான் கிடைத்தது. நீங்க புறநானூற்று சொல்லும் போது திருப்பி ஒரு பண்பாட்டு அரசியலை புறநானூற்று பேசும். அதுல ஒரு புலவர் சொல்றாரு, என்னிடம் 4 உணவு பெயரை நீங்கள் சொல்ல சொன்னால் நான் வரகு, திணை, அவரை, கொள்ளு, இந்த 4 பேரை தான் சொல்லுவேன். 4 மலர்களின் பெயரை சொல்ல சொன்னால் அப்படின்னு அவர் சொல்ற அந்த 4 குரவம், அதுல எனக்கு தெரிஞ்சது முல்லை மட்டும்தான். 4 குடியினுடைய பெயரை சொல்ல சொன்னால் பாணன், பறையன், கடம்பன், துடியன் அப்படிம்பார். இந்நான்கிலவும் குடியும் இலவே. இதை எழுதுறது மாங்குடி கிளார் அப்படிங்கிறவர். அவர் ஒரு லேண்ட்லார்ட், மாங்குடி கிளார், நில உடைமையாளர். ஆனா அப்ப நெல்லு தெரியலையா அப்படின்னா நெல்லு தெரியுது. உன்னுடைய கடவுள் யார் என்று கேட்டால், எங்களுக்காக போரிட்டு எங்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்தானே அவனுக்கு நாங்கள் ஒரு நடுகள் செய்திருக்கிறோமே, அந்த நடுகளை நாங்கள் வழிகெடுகிறோம், அவன்தான் எங்கள் கடவுள். அதை தவிர நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவே.
அப்படின்னா நெல் இருக்கு, நெல்லை நைவேத்தியம் பண்ணி கும்பிடுற சாமி இருக்கு. ஆனா அது எங்க சாமி இல்லை என்று சொன்ன அந்த புறநானூறு பேசிய அந்த பண்பாட்டு அரசியல் எவ்வளவு தூரம் நம்மை தொடர்ந்து வழி நடத்தி வந்திருக்கிறது. எங்கேயும் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இடையில எங்க இதை தவற விட்டோம் அப்படிங்கிறது வியப்பா இருக்கு. எத்தனை புலவர்கள், அதில் எத்தனை வகையான பெண் புலவர்கள், குயவன் விட்டு பெண் வெண்ணி குயத்தியார், குரமகள் இளவையினியார், ஔவையார் காதல் பாட்டு எழுதுறாரு, அரசியல் எழுதுறாங்க. பெண்பார் புலவர்கள், பல்வேறு தொழில் செய்யறவங்க, கணக்காயனார், அறுவை வேட்டனார், இப்படி பல்வேறு தொழில்கள், மன்னர்கள் கவிதை எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த சமூகம். இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது இந்திய அரங்கில், உலக அரங்கில் நாம எதை நினைத்து பெருமைப்படுகிறோம்? நீங்க சிலதை மட்டும் கையில் எடுத்து பாருங்க. நீங்க எந்த திட்டத்தை நீங்க எடுத்து கையில் எடுத்து பார்த்தாலும் அதுல வரக்கூடிய ஒரு சுருக்கமா சொல்றாந்தா சில திட்டங்கள் இருக்கும். அதை அவர் விளக்கி சொல்லுவாரு. ஒன்று கல்வி பரவலாக்கம், அப்புறம் இடஒதுக்கீடு, ஆண் பெண் சமத்துவம், அளவான குடும்பம் அப்படிங்கிறது நம்ம இருமொழி கொள்கை, ஊரக நகர்மயமாக்கல், அதாவது கிராமப்புறங்களே நகர வசதி. இதை நான் படிச்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஒரு ஒரு செய்தியை நான் படிக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. 1944 31/10/1944 ஈரோட்டில் தந்தை பெரியார் ஒரு கிராம அதிகாரிகள் பயிற்சி பள்ளி அப்படிங்கிற ஒரு ஆண்டு விழாவில் கலந்துக்கிறார். அதுக்கு ராமன் மேனன் MA பாரிஸ்டருங்க தலைமை, கல்வி அதிகாரி தலைமை தாங்குறாரு. அதுல பெரியார் பேசுறார். அவர் பேசும்போது என்னை தப்பா கூப்பிட்டாங்க, என்னை கிராம அபிவிருத்தி பத்தி எல்லாம் பேசுறாந்தா எனக்கு பேச தெரியாது, என்னை கேட்டா இங்க இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களையும் பூண்டோடு ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு. உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஒருத்தர் கிராமங்களை பூண்டோடு ஒழித்து விடுறா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் முன்னிருந்த வித்தியாசமும் கிராமத்தானுக்கும் பட்டணத்தானுக்கும் முன்னிருந்த வித்தியாசமும் பணப்பெருக்கினால் முன்னை விட அதிகமாகிவிட்டதே தவிர குறைவில்லை. அந்த வித்தியாசமானது முன்னை விட அதிகமான பேதத்தையும் இழிவையும் மனக்குறையையும் உண்டாக்கி மிக்க கீழ்மகனாக ஆகிவிட்டது. பேதமற்ற இடம்தான் மேலான திருப்தியான இடமாகும். அவர் என்ன சொன்னார்னா, கிராமங்கள் ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை. இந்திய கிராமங்கள் அதுதான் ஆண்டான் அடிமைத்தனத்தை, நிலவுடைமையை, நீங்க சொல்கிற எல்லா வகையான வேறுபாடுகளையும் ஊன்றி விதைத்து ஆழமாக விதைத்திருக்கிறது. அவர் கிராம அரசியல் என்று அவர் நினைக்கிறார். அதுக்காக கிராமங்கள் இல்ல, அவர் என்ன சொல்றார், ஊர் இருக்கணுங்கிறார். எல்லாமே ஊரா இருக்கணும். ஊர் அது பேரூர் சிற்றூர் எதுவா இருக்கட்டும், ஆனால் வேறுபாடுகள் அற்ற பேதங்கள் அற்ற ஒரு ஊர் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்காக தான் அவர் சொல்ற, தேவைப்பட்ட கிராமமே இல்லாம போனா கூட பரவாயில்ல, ஆனா பேதங்கள் இருக்கும் கிராமங்கள் வேண்டாம். அந்த கருத்தில நீங்க சங்க இலக்கியத்தில் சொன்ன கருத்து, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொன்ன ஒரு கருத்தியல். அதுக்கு பின்னால் அந்த கருத்தியல் நமக்கு திருப்பி மெக்காலே புறம் வரவெல்லாம் மெக்காலையை திட்டுவான். ஆனா மெக்காலையினுடைய கல்வி திட்டம் நம்ம எல்லாம் படிக்காட்டினா நம்ம இங்க இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு திருப்பி அந்த கருத்தியலை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். அந்த கருத்தியல் தான் நம்மை வழிநடத்துகிறது. அந்த பண்பாட்டு அரசியல் தான் நம்மை வழிநடத்துகிறது. அப்படி சங்க இலக்கியம், திருக்குறள், அப்புறம் நிகழ்காலத்தில் நாம் உருவாக்கிய திட்டங்கள் எல்லாமே கல்வி பரவலாக்கம் குறித்தது. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று ஒரு மன்னன் புறநானூர்ல அவன் பேசுறான். மேற்பால் கீழ்ப்பால்லாம் நீங்க சொல்ற வித்தியாசங்கள் வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும். வேற்றுமை நம்ம சொல்ற அந்த நால்வகை வர்ணம் அப்படி மனசு வச்சு, வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே. மூத்தோன் வருக என்னாது அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசாங்கம் இந்திய துணைக்கண்டத்தில் அறிவித்த, முறைப்படி அறிவித்த, ஒரு மன்னன் அறிவித்த முதல் கல்விக் கொள்கை அதுதான். அந்த முதல் கல்வி பரவலாக்கத்தை பேசுகிறது. எல்லோரையும் படிக்க வேண்டும் என்று சொல்கிறது. யாரிடம் அறிவு இருக்கிறதோ அவன் சொல்படிதான் அரசாங்கம் நடக்கும் என்று சொல்கிறது. அப்படின்னா பாருங்க, அறிவுசால் தி நாலேஜ் பேஸ் சொசைட்டி, நாலேஜ் பேஸ் எக்கானமி, அதை தான் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியாவில் பாருங்க, பள்ளிக்கூடத்திற்கு போகிற விகிதம், கல்வி அறிவு விகிதம், பெண்களுடைய படிப்பு விகிதம், ஜெனரல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, GER, ஆக கல்வி பரவலாக்கம். இன்னொன்னு பாருங்க, பகிர்தல் அறம். இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் பாருங்க, 1925 சென்னை நகராட்சி பகுதியில் இந்த உணவு திட்டம், பள்ளிக்கூடத்தில் உணவு போடுறத ஒரு சோதனை முயற்சியா செஞ்சு பார்த்திருக்காங்க 1925. அப்புறம் 50களில் பெருந்தலைவர் காமராஜர் அதை பண்றாரு. அதுக்கு பின்னால அந்த திட்டம் இங்க யார் வந்தாலும் இந்த திட்டம் மட்டும் இன்னைக்கு காலை உணவு திட்டமாயிருக்கு. கடைசியில் இந்த படிப்பு, அதுக்கு உணவு வேணும், அதை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு பகிர்தல் அறம்.
பசியை பிணியாக, உரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு ஒரு நாட்டுக்கு இலக்கணம் சொல்கிற ஒரு அரசியல். அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பசியை பிணியா நினைக்குது. இட்ஸ் a டிசீஸ், அது ஒரு நோய். அந்த நோய்க்கு மருந்து என்னவா இருக்க முடியும்? உணவு தான் மருந்து. பசி என்ற நோய்க்கு உணவு மட்டும்தான் மருந்து. அந்த உணவை கொடுப்பவர்கள் யார் என்றால் அதை சங்க இலக்கியம் சொல்லுது பசிப்பிணி மருத்துவன். அப்படி நீங்க இமேஜின் பண்ண முடியுமா? த டாக்டர் ஃபார் தி டிசீஸ் ஆஃப் தி ஹங்கர். அவர் குடியிருக்கிற இடம் அந்த ஹாஸ்பிட்டல், அவர் வீடு பசிப்பிணி மருத்துவன் இல்லம். தி ஹவுஸ் ஆஃப் தி டாக்டர் ஹூ இஸ் ட்ரீட்டிங் தி டிசீஸ் ஆஃப் தி ஹங்கர். பசிப்பிணி மருத்துவன் இல்லம் அனித்ததோ செய்ததோ அப்படின்னு பாடுறவன் ஒரு மன்னன். அவன் சொல்றான், எனக்குன்னு மீதி இருக்கக்கூடிய ஆயுள், எனக்குன்னு ஒரு ஆயுசுன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்க. நான் 80 வருஷம் வரைக்கும் 90 வருஷம் இருக்கேன். இப்ப வாழ்ந்ததுல மீதி இருக்க ஆயுள கூட அவன் வாழட்டும். அவன் ஒரு குடிநில தலைவன், பண்ணன். யான் வாழும் கால நாளும் பண்ணன் வாழிய. ஏன்னா அவன் பசிச்சவனுக்கு சோறு போடுறான். அப்ப நீங்க நம்மளை இப்ப வழிநடத்துற திட்டம்லாம் அது. இந்த மதிய உணவு திட்டம், இந்த சீருடை திட்டம்லாம் வந்து நிறைய பேர் எள்ளி நகையாடுனாங்க. இன்னைக்கு கூட சாதாரண மக்களுக்கு ஏதாவது உதவி செய்தால், அவர்களுக்கு விலையற்றதாவது ஏதாவது கொடுக்கப்பட்டால் அதை ஃப்ரீ பி என்று நான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கும்போது நிறைய தடவை இந்த ஃப்ரீ பியை பற்றி வரும். அப்ப நான் எனது உணர்ச்சிகரமாக கொந்தளித்து விடுவேன். இந்த ஃப்ரீ பி என்ற சொல் ஒரு அசிங்கமான சொல். எத்தனை பெரிய வணிக நிறுவனங்களுக்கு, எத்தனை பெரிய கோடீஸ்வரர்களுக்கு, எத்தனை தொழில்களுக்கு லட்சக்கணக்கான கோடி வங்கி கடனை நாம் தள்ளுபடி செய்கிறோம். அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடி செய்கிற இந்த நாட்டில் நீங்க இலவசமா போறதுக்கு, பேருந்துல போறதுக்கு, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு உணவு போட்டா அதை பற்றி கேவலமாக அதை இலவசம் ஃப்ரீபி என்று சொல்கிறது. இதையெல்லாம் கடந்து சங்க இலக்கியம் பேசினதாம். அதை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுகையும் உலகை ஏற்றியான் அப்படின்னு ஒரு அரசியல் பேச முடியுமா? இந்த உலகத்துல ஒருத்தன் பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும்னு சொன்னா, இந்த உலகத்தை படைத்தவன், அந்த படைத்தவன்கிறது நீங்க கடவுளா எடுத்துக்கங்க அல்லது ஒரு மன்னனா எடுத்துக்கங்க, பறந்து கெடுகையும் உலகை ஏற்றியான் அப்படின்னு ஒரு திருக்குறள் ஒரு பெரிய அரசியலை பேசுது குடிமக்கள் சார்பா. வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ். அதை தான் நம்ம தொடர்ந்து இன்னைக்கு எடுத்துட்டு இன்னைக்கு இந்திய அரங்கில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மிங், செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி. அது மட்டும் இல்லாம நிறைய, அதாவது நான் என்ன பாக்குறேன்னா, நம்ம we have effectively leveraged language and culture for the socio-economic. அதுக்கு தேவையான ஒரு அரசியல் பொருளாதாரம், ஒரு பொலிட்டிக்கல் எக்கானமி இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஊடாக நாம் பேசுகிற லீவரேஜிங் கல்ச்சர், பண்பாடு, மொழி, இலக்கியம், இந்த அடையாள அரசியல், இதை somebody can leverage. அதை கருவியாக பயன்படுத்தி நாம் சாதிக்க விரும்புகிற நல்ல விஷயங்களை சாதிக்க முடியுமா என்று கேள்வி கேட்டால் அது முடியும் என்று நிறுவியிருப்பதுதான் தமிழ்நாட்டினுடைய கடந்த பல ஆண்டுகளாக நாம் சாதித்திருக்கக்கூடிய, பல பத்தாண்டுகளாக சாதித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சாதனை என்று நினைக்கிறேன். அதை கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லலாம், எஃபெக்டிவ்லி லீவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கொடுக்க திட்டங்கள் எல்லாத்துக்குமே பின்னால இந்தியாவின் நிலப்பகுதியில் தமிழ்நாட்டினுடைய நிலப்பகுதி 4 விழுக்காடு தான். மக்கள் தொகையில 5.96 விழுக்காடு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 பேர் இருந்தாங்கன்னா 5.96% தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த தேசிய வருவாயில் 8.59, அதாவது கிட்டத்தட்ட 8.6 வச்சுக்கலாம். இந்தியாவில் 2வது இடம். அது மாதிரி நீங்க எந்த வகையில நீங்க பார்த்தாலும், எந்த யார்ட்ஸ்டிக் பார்த்தாலும் we are doing extremely well. அதுக்கு நீங்க கல்வி, இந்த விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா மடிக்கணி, அப்புறம் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, இதை பத்திலாம் அப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சட்டம் சொல்லுவாங்க 50 விழுக்காடுக்கு மேல இடஒதுக்கீடு பண்ணவே முடியாது. ஆனால் அதற்காக முறைப்படி சர்வே நடத்தி அதை அரசியல் சாசன சட்டத்தில் போட்டதுனாலதான் நம்ம அதை நிறைவேற்ற முடிந்தது. அந்த இலக்கை இன்னும் அடைய முடியவில்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு என்ற இந்த இடஒதுக்கீடை மிக எளிதாக பெற முடிந்தது. ஆனால் இதை போராடித்தான் பெற முடிந்தது. இந்தியாவில் இன்னைக்கு 50% மேல் 69 என்று இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதே மாதிரி பெண்களுக்கு அது பெண் உரிமையும் நான் நினைக்கிறேன். இந்த பெண் உரிமை, கல்வி பரவலாக்கம், அப்புறம் பகிர்தல் அறம், இந்த மாதிரியான நமது கருத்தியலுடைய மிக அடிப்படையாக இந்த கருத்தியலை தான் நாங்கெல்லாம் இந்த வாழ்நாள் முழுவதும் சுமந்து, அது இந்தியாவில் நடத்துகிற தேர்தலா இருக்கட்டும், காஷ்மீரில் நடத்தின தேர்தலா இருக்கட்டும், உத்தரப்பிரதேச நடத்தின தேர்தலா இருக்கட்டும், 1952, 51, 52 முதல் தேர்தல் நடத்தினோம்.
2007 நான் உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முழு பொறுப்பாக இருந்து நடத்தும் போது என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் நாங்க தேர்தல் வாக்குச்சாவடியினுடைய உள்பகுதி எப்படி இருக்கும்னே இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு பல மாவட்டங்கள்ல பல இடங்களை சொல்றாங்க. நாங்க வாக்குச்சாவடி பார்த்ததில்லை, நாங்க இது வரைக்கும் ஓட்டு போட்டதில்லை. நான் சொல்றது 2007 அது 52க்கு பின்னால. ஆனால் தமிழ்நாட்டில் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? 2007 அப்படிப்பட்ட இடங்களை மட்டும் குறித்தெடுத்து அதை பற்றி தகவல் திரட்டி ஒரு 70,000 பேரை அதுக்கு கால் சென்டர் போட்டு அவங்களை கண்காணிச்சு அவங்க பின்னால் ஒரு ரத்தம் சிந்தாமல், ஒருவன் கூட கொலை விடாமல், ஒரு வாக்குச்சாவடியும் தாக்கப்படாமல் அனைவரும் முதலாக வாக்களித்தது. அது என்டிடிவியில் டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது என்னை வழிநடத்திய கருத்தியல், நான் இங்கு என்ன கற்றுக்கொண்டனோ, நான் என்ன படித்தனோ, நான் எந்த கருத்தியலை, எந்த சங்க இலக்கியம் படித்தனோ, எந்த திருக்குறளை படித்தனோ, எந்த கருத்தியல் என்னை வழிநாட்டியதோ, எதை வழிநடத்தியதோ, இதைத்தான் எல்லா இடங்களுக்கும் சுமந்து சென்றோம். அது தேர்தலா இருக்கட்டும், அது வேலை பார்க்கும் இடம் எதுவா இருக்கட்டும், அது வேற நாடா கூட இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் உங்களை வழிநடத்துவது அதுதான் தமிழ்நாட்டை ஒரு கூட்டு உளவியலில், I will call it a collective consciousness or a collective psychology. இந்த மக்களினுடைய மனதை, தலைவர்களுடைய மனதை, அவருடைய கருத்தியலை வழிநடத்துவது அடிப்படையில் நமது பண்பாட்டு அரசியல். அதனாலதான் இதுக்கு இவங்க பேர் கொடுத்தப்ப முயற்சியும் முன்னேற்றமும் அப்படின்ற பேரை பாட்டவனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ்நாடு முயற்சியும் முன்னேற்றம்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த முயற்சி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா, தி எஃபோர்ட். நம்ம பொதுவாக என்ன பண்றோம், நம்ம முயற்சி நம்ம கையில ஒன்றும் இல்லைமா, நீங்க கிராமத்தை சாதனை பண்ண நம்ம கையில என்ன இருக்குங்கம்மா, நம்ம கையில தான் எல்லாமே இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். திருவள்ளுவர் சொன்னார், தெய்வத்தால் ஆகாதனினும், தெய்வத்தானே முடியாம போயுது, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இது மாதிரி எங்கேயாவது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கர்மா தியரிக்கு நேர் முரணானது. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா, நீ ஏன் கஷ்டப்படுறான்னா, நீ போன பிறவில ஏதாவது பண்ணிருப்படா, இப்ப ஏதாவது நல்லா பண்ணினா இதுக்கான பலன் அடுத்த பிறவியில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போன பிறவியும் அடுத்த பிறவியும் காரணம் காட்டிய இடத்தில் இருந்து வெளிப்பட்டு தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்விருத்த கூலி தரும், இதனால் இவன் முடிக்கும் அப்படிங்கிற 3 E, அதை நான் E3 கோட்பாடு என்று சொல்கிறேன். E3 சமன்பாடு, EQ. அந்த E3 சமன்பாடு போன்ற ஒரு மனிதவள கொள்கையை இந்திய துணைக்கண்டம் கண்டிருக்கிறதா? எப்படிப்பட்டதுக்கு நம்ம முயற்சி, இந்த முயற்சி முயற்சி திருவினையாக்கும். அதே மாதிரி நம்ம வியார பேசிக்கலி, எனக்கு தெரிந்த அளவில் நான் சிந்துவெளியை பற்றி தொடர்ந்து பேசி வருபவன். நான் என் மட்டில், நான் படித்த மட்டில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் தெற்காசியாவில் ஒரு ஆகச்சிறந்த ஹையஸ்ட் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்திருக்கும் என்றால் அது சிந்துவெளி பண்பாடு என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வரலாற்று காலத்திற்கு முந்தைய காலகட்டத்தில், வரலாற்று காலத்தின் தொடக்கத்தில் எங்காவது ஒரு இடத்தில் அதிகமான கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருந்திருக்கும் என்றால் அது சங்கம் ஏஜ். பொன்னொடு கரியோடு பெயரும் ரோமாபுரி பகுதியில் இருந்து அதுக்கான நீங்க பாருங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ங்க. இன்னைக்கு அமைச்சர்லாம் இருக்காங்க, they are all trying and getting the foreign investment and bring it to the state. ஆனா நீங்க சங்க இலக்கியத்தை போய் பாருங்க, இன்னைக்கு போய் வியன்னாவுல முசிரிஸ் பாப்புலஸ் அப்படின்னு ஒரு ஆவணம் இருக்கு. அந்த முசிரியில இருக்கக்கூடிய ஒரு வணிகன், அரபு பகுதியில் அலெக்சாண்டரியா இருக்கக்கூடிய ஒரு வணிகன் இந்த பகுதியிலிருந்து மிளகு வாங்கிட்டு போய் அவன் ஐரோப்பாவுக்கு அனுப்புறான். அவனுக்கு இந்த அலெக்சாண்டரியால இருக்கக்கூடிய ஒருத்தன் ஃபைனான்ஸ் பண்றான். அந்த ஃபைனான்ஸை வாங்கி அதுக்கு என்ன வட்டி, அது வழியில ஏதாவது கப்பல் கவுந்து போச்சுன்னா அதை யாரு பொறுப்பு, அதை இறக்கி ஒட்டகத்துல இறக்கும்போது ஒட்டகத்துக்கு எவன் வாடகை கொடுக்கறது, கூலி கொடுக்கறது, அதை பணத்தை கொடுக்காம போனா அதை எப்படி ரெக்கவர் பண்றதுல இருந்து ஒரு டாக்குமெண்ட் போட்டுருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் முசிரிஸ் பாப்புலஸ் இன்னைக்கு இருக்கு வியன்னாவில். இன்னைக்கு கேரளாவில் பட்டணம்ங்கிற இடத்துல இந்த முசிறியை தோண்ட கிடைச்சிக்கிட்டே இருக்கு, கீழடியில தோண்ட கிடைச்சிக்கிட்டே இருக்கு, சிவகலையில தோண்ட கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம இலக்கியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்னைக்கு தேதிக்கு ஒரு ஹையஸ்ட் ஜிடிபி இருந்தது என்றால் அது சங்க இலக்கிய காலம்தான். இன்றைக்கும் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஜிடிபி growth oriented ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது தமிழ்நாடு தான். அதற்கு எல்லாமும் காரணமாக இருக்கிறது நம்மை வழிநடத்தும் பண்பாட்டு அரசியல், நம்மை வளர்நடத்தும் கருத்தியல் என்று எனது கருத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த அரங்கும் இந்த கருத்தியலும் எனக்கு புதிதானதல்ல. 40 ஆண்டுகளாக இதைத்தான் எல்லா இடங்களிலும் இந்தியா முழுவதும் தொடர்ந்து செய்கிற பணியில் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மன்றம் தொடங்கப்படும் முதல் நிகழ்விலேயே நான் இதற்கு பேசுவதற்கு தகுதியானவன் என்று கருதி என்னை அழைத்ததற்காக எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.